3 பேரை சுட்டுக் கொண்டீர்கள். அவர்கள் யார்? அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா? நேரடி கொலையாளிகளா? இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா? ஏதாவது பதில் இருக்கிறதா? ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால், நடைமுறை இருக்குமானால், சிறைச்சாலையே அவசியம் இல்லை. எல்லாரும் சுட்டுக்கோட்டு போட்டு போய்கொண்டே இருக்கலாமே. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? திரும்ப திரும்ப கேட்கிறேன், அந்த 3 பேரை தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் சொல்லி சுட்டீர்களே, ஏன்? அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன். ஒருவர் கூட சொல்றேன். அதற்கு எதற்கு என்ன காரணம்? சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்து அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்குமூலம் என்ன? ஓராண்டு ஓடிவிட்டது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும். அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும். எப்படிப்பட்டது? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள். மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கண்ணீர் புகை கொண்டு தண்ணீர் துப்பாக்கி தொலை தூரத்தில் இருந்து குறிவாத்து சுடக்கூடிய ஸ்னைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி? மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது யார்? இதற்கு பதில் உண்டா? கொடைநாட்டிலே 5 பேர் செத்தான், கொன்றார்கள். கொல்ல சொன்னது யார்? ஒரு நிமிடம் கூட முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. தனி தடம், தனி டிரான்ஸ்பார்மர் வச்சு மின்சாரம் கொடுக்கிற இடத்திலே 1 மணி நேரம் மின்சாரம் அணைந்ததற்கு காரணம் என்ன? முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொல்லது யார்? இதற்கு பதில். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானதேசிகன் கைது. இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார்? என்ன துணிவிலே செய்கிறார்? எத்தனை பெண்களிடத்தில் இது மாதிரி அணுகியிருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா என்னுடன் இருந்தார்களே? இல்லை. இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொன்ற காவலர்கள், அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரி யார்? அதான கேள்வி. எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே. ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள், சட்டம் படித்தவன் முன்னாடி நின்று பேசுகிறோம். சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அடிமை சமூகத்தின் விடுதலைக்கு என் அன்பு மக்களே, வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்தந்த வீட்டின் வறுமையை போக்க முடியாது. அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரே ஒரு மகன் போராடி விடுதலை செய்ய முடியாது. ஒரு ஆம்ஸ்ட்ராங் நமக்கு பத்தாது. இனி ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங்காக மாறுவதை தவிர நமக்கு வழி கிடையாது. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்வான். இது பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது. நாம் அடிமைகள் என்பதை உணர்ந்து தெளிந்த பிறகும் நாம் கிளர்ச்சி செய்யவில்லை என்றால் இந்த இனம் எழுச்சி பெறுவதும் மீட்சி பெறுவதும் விடுதலை பெறுவதும் வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான், ஆம்ஸ்ட்ராங். தன்னை பற்றி சிந்திக்காமல் தான் பிறந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தான். அது கல்வி பற்றி மேம்பட்டு உயர வேண்டும் என்று உழைத்தான். அவன் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் அவன் கனவு நம் கையோடு இருக்கிறது, நம் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவனால் உருவாக்கப்பட்ட தம்பி தங்கைகளே, தூர இருந்து அவனை நேசித்து வாசித்து சுவாசித்துக் கொண்டிருந்த உடன் பிறந்தார்கள். என் போன்ற அண்ணன்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு அரசியல் இயக்கம் அதிலே சார்ந்திருந்தார். நான் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தேன். நோக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்த இருவரும் நதிகள், நானும் என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படித்தான் இங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வினோத் அவர்களும். 2016 ஆண்டு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே
ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்கிற முழக்கத்தை முன்வைத்த மகன் உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற திமிரிலே சொல்கிறேன். உடல் எவ்வளவு வேண்டுமானாலும் உறுதியாக இருக்கலாம், ஆனால் கால் உறுதியாக இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது.